அம்மாவை அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க. பெரிய சிறப்பு கண்டுபிடிப்பு அரசியல் ஆராய்ச்சிலாம் இல்லை. விடவும் உங்களுக்கெல்லாம் இது சொல்லி கொடுத்து தான் வரணுமா? ஃபஸ்ட்டு என்னைக்கு அன்றைக்கி நீங்கள் 3வது பாடினீங்களோ அன்றைக்கே நீங்கள் பாதி செத்துட்டீங்க. இது 2 பேஜில் தீர்மானம் போட்டு மரியாதைக்குரிய சட்டமன்ற தலைவர் அவர்களே இப்படி எழுத்து கூட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டா பிஜேபி எதிர்ப்பா. காவிரி பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டம் வேணும்னு சொல்ற இடத்துல சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல தொகுதி மறுவரை சம்பந்தம் இல்லாதன்றது அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. யாருக்கு? காங்கிரஸ் கொடுக்குற அழுத்தம் மட்டுமே தான் அதற்கு காரணமா. வேற யாரு? அகாலிதள் எதனா அழுத்தம் கொடுத்தாங்களா? இல்ல திமுகவும் பாஜகவும் இணைய போறாங்க, அதற்கான நடவடிக்கைகளாக தான் இது தெரியுது. திருமாவளவன் அண்ணன் உங்க கூட சேரலையா? வைகோ பாதுகாப்பு கேடு யாருக்கு? அண்ணா அறிவாலயத்துக்கு. இப்போ கேடை என்ன பண்ணிட்டு இருக்குது? பனையூர்ல பட்ஜெட்ல ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 2 பட்ஜெட்டுமே புஷு எக்ஸப்ட் அந்த பேர் வெற்றி 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 சூப்பர். எப்பவுமே தோத்தா தான் கற்றுக்குவாங்க. யாருமே ஜெயிச்சிட்டே இருந்தால் கற்றுக்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு புரியாது, காது கேட்காது. பிரதமர் மோடிக்கு என்ன ஆச்சு? கண்ணெதிரில் ஏமாத்தினாங்க, காட்டி ஏமாத்தினாங்க கர்நாடகா நம்மள. இப்போ அதுக்காக எந்த ஒரு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முதல்வர். என்ன அவமானம் வந்துச்சு? இப்போ இக்கடாரா சென்னைக்கு இங்கே பேசுவோம், தண்ணி குடிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, அவ்வளோதானே பேச்சு. விட்டா ஏதோ வியாசநாதர் சிலுவை சுமந்த மாதிரி பில்டப் கொடுப்பீங்க பொழுதுத. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைய தினம் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தாவேகா அரசு முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு முன்மொழிஞ்சிருக்காரு. பட்ஜெட்டுக்கு பிறகான தாவேகாவோட இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க சார்? அம்மாவை அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். வேறு அதில் பெரிய சிறப்பு கண்டுபிடிப்பு அரசியல் ஆராய்ச்சிலாம் இல்லை. திரும்ப சொல்லலாம், அம்மாவை அம்மான்னு கூப்பிடணும்னு தீர்மானம் போட்டிருக்கோம். இல்லை அதை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு மேலே அது என்ன ரத்தன சுருக்கமாக எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அதாவது நமக்கு 17/12/2021 ஜியோ போடப்பட்டது. 17/6/1970 ஒரு அரசாணை இருக்குது, பொதுத்துறையில் மூலயமா போட்டது. அதுக்கப்புறம் 19-13ஆம் ஆண்டு கரந்தை தமிழ் சங்கத்தின் ஒரு ஆண்டறிக்கை அறிவிப்பு. இந்த மாதிரி இந்த வரலாறு சம்பந்தமாக விஷயத்தெல்லாம் எடுத்து தான் நமக்கு இதுதான் நம்மளோட மாநில பாடல் ஸ்டேட் சாங் அப்படின்ற ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டால் இன்றைக்கி தீர்மானம் போட்டு உடனே நீ கேட்குற அதை சிறப்பு சட்டமாக ஆக்க முடியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்த சட்டம் இது. அதுக்கப்புறமா வந்த சட்டம் தான் இப்போ மத்திய அரசு போட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சேலஞ்ச் பண்ணணும். மத்திய அரசு இதை சேலஞ்ச் பண்ணி பண்ணணும். ஒன்று இல்லையா, நாங்கள் இப்படி பாடுறோம், உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னும் ஒரு 2026 இருக்கும். நமக்கு அடுத்த தேர்தல் எப்போ? பாராளுமன்றம் 29. அப்போ நமக்கு 26 பாதி போயிடுச்சு. 27, 28, 29 நெருக்கத்தில் இருக்கும்போது டிசம்பருக்கு மேலே ஜனவரியில் அப்போலாம் டைப் பண்ண மாட்டாங்க. ஸோ மத்திய அரசுக்கு இன்னும் கரெக்டாக கணக்குன்னு பார்த்தா ஒரு 2 வருஷம் தான் இருக்குது அவங்களோட ஆட்சி. 2 வருஷம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்தை எதிர்த்து நம்ம பேசி பண்ணி வர ஓட்டு வராமல் போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குமா இருக்காது மத்திய அரசுக்கு. கொஞ்சோண்டு அரசியல் புரிஞ்சால் கூட இதை டைட்டாக எதிர்க்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு சிறப்பு கவர்னர் ஈர்ப்பு தீர்மானமோ இல்லை ஒரு தீர்மானம், பாஜக எதிர்ப்பை நாங்களும் தீவிரமா எதிர்க்கிறோம் அப்படின்னு வெளிப்படுத்துக்கான ஒரு வெளிப்பாடாக தான் இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கா? ஐயோ, அப்படி வந்தீங்கன்னா பாருங்க, கட்சியில் போய் பத்திரிகையாளர்களுக்கு சந்தேகம் வராமல். அதாவது நான் எங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறதுல பாஜக எதிர்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ்த்தாயை பேசுகிறதோ இல்லை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதோ இல்லை அதை பற்றின விஷயங்கள் பேசுகிறது பாஜக எதிர்ப்பு கிடையாது. இது என்னோட மாநிலத்தின் உரிமைன்றதை தாண்டி இது என்னோட உரிமை, என்னோட மாநில பாடல், அது என்னோட தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அது அதை இதை பாடுறதுனால, இதை ஃபஸ்ட்டு பாடுறதுனால இது பாஜக எதிர்ப்புன்றது கிடையாது. ஓகே, இது உணர்வு. நான் அப்பாவை அப்பான்னு கூப்பிட்றதும் அம்மாவை அம்மாவான்னு கூப்பிட்றதும் எப்படி பாஜக எதிர்ப்பாகும்? இதை கூட நான் பண்ண முடியலன்னா நான் வாழறதுக்கே தகுதி இல்லை, வேஸ்ட்டு. சரிங்க, ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாசிக்கு கூட தன்னோட காடு தன்னோட வனம் அப்படின்ற ஒரு பெருமை இருக்கும். அவங்களுக்கே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க சீக்கிரமாக இந்த விலை போக மாட்டாங்க. பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு சில மக்கள். அவங்க காட்டை விட்டு வெளியில் வந்தால் நல்லா இருக்கலாம்ல, வசதியாக வாழலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். இல்லை, என் காடு நான் இங்கே தான் இருப்பேன், என் மூதாதையர் இங்கே தான் இருப்பேன். நம்ம வைராகியம், கலாச்சாரம், அது அவங்களோட பண்பாடு, அவங்களோட ஒரு கனெக்ஷன், காட்டுக்கு மேலே அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பந்தம், ஒரு ஈடுபாடு.
அப்போ அப்படி இருக்கும்போது நாட்டில் இன்றைக்கி காரெல்லாம் வச்சுக்கிட்டு கொண்ட வச்ச லைட்டில் போகிறீங்க, சட்டமன்ற உறுப்பினர்ன்றீங்க, மாண்புமிகுன்றீங்க, முன்னாள் அமைச்சர்ன்றீங்க, இன்னாள் அமைச்சர்ன்றீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இது சொல்லி கொடுத்து தான் வரணுமா? ஃபஸ்ட்டு என்னைக்கு வந்து அன்றைக்கி நீங்கள் 3வது பாடினீங்களோ அன்றைக்கே நீங்கள் பாதி செத்துட்டீங்க. பாதி வந்து அன்றைக்கே உங்களுக்கு உணர்வு வந்து குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி இதை தீர்மானம் போட்டு நீங்கள் வந்து நீங்களே உங்களை காட்டிக்கிறீங்க அடையாளம் யாருன்னு. ஓகே, பாட முடியாது, பாட முடியாது. என்னோட சட்டம் இதை தான் சொல்லுது, உங்கள் சட்டம் அதுக்கப்புறம் வந்தது, எந்த சட்டம் சிறப்புன்னு வந்து என்ன கேஸ் போட்டுக்கோங்க, கோர்ட்டில் நாங்கள் வாதாடிக்கிறோம். கவர்னர் கோச்சிக்கிறாரா? கோச்சிக்கிட்டோம். மத்திய அரசு யாருன்னா கோச்சிக்கிறாங்களா? எடுத்தாலும் திமுக அந்த முரணா பாஜக ஆளுநர் இல்லைங்க, நீங்கள் இல்லை திருப்பி திமுகன்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லை, அவங்க சொல்றது கடந்த காலத்தில் யார் வேணா சொல்லட்டும். நான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்? இது வந்து சும்மா இது வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸு. கவர்னரை கூப்பிட்டு சரி நான் என்ன கேட்குறேன், அன்றைக்கி வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடிச்சு, என்ன ஆயிருக்கும்? தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் ஆளுநர் வந்து துணைவேந்தரை கைது செஞ்சுருப்பாரா? இல்லை மத்திய அரசு வந்து ஆட்சி கழிச்சிட்ருப்பாங்களா தமிழ்நாட்டில்? இல்லை விஜய் சாரை கைது செஞ்சிட்ருப்பீங்களா? சட்டத்தில் என்ன இருக்குதோ அது பிரகாரம் தானே பண்ண முடியும். கோர்ட்டு சொல்லட்டும் யார் சரி யார் தப்புன்னு. நீங்கள் தேடி 2000 வருஷம் 3000 வருஷம் 4000 வருஷம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் பிஜேபி ஒவ்வொன்றா பண்ணின்னு இருக்கோம். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு இல்லை ஒட்டுமொத்த இந்தியா அளவில் பிரச்சனை இருக்குது. வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணின்னு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு ஒரு எதிர்ப்பு தீர்மானம் தேவையான்னு கேட்குறாங்க. பண்ண முடியாது, என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ஓகே சார், என்ன ஆகிட போகுது? அது இல்லை எதிர்ப்பு. சும்மா தீர்மானம் போட்டு இது 2 பேஜில் தீர்மானம் போட்டு மரியாதைக்குரிய சட்டமன்ற தலைவர் அவர்களே, தமிழ்நாடு தமிழ்த்தாய் இப்படி எழுத்து கூட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டா அது வந்து எதிர்ப்பா? பிஜேபி எதிர்ப்பா? பிஜேபி எதிர்ப்புனா நீட் தேர்வில் 21 பேர் இறந்துருக்குறாங்க. இறந்தும் வந்து இன்னும் மனசு மாறாத பிரதமர் அவர்களே, உங்கள் வீட்டிலலாம் குழந்தை குட்டிலாம் இருந்து இந்த மாதிரி குழந்தைகள் இறந்து போனால் இப்படி தான் இருப்பீங்களா? என்னோடய தங்கச்சி அனிதா சத்தப்போ நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், இன்றைக்கி என்னால் போக முடியல, எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு பேசினா நான் ஒத்துக்கிறேன் பாஜக எதிர்ப்புன்னு. ஓகே, தமிழ்த்தாய் வாழ்த்த தமிழில் பாடணும், அது வந்து ஃபஸ்ட்டில் பாடணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து அது வந்து பிஜேபி எதிர்ப்பு. அது நான் திரும்ப சொன்னேன், அது தமிழ் இனத்தின் அடையாளம். ஓகே, பட்ஜெட் மீதான விவாதம்ல கடந்த வாரத்தில் வந்து காவிரி மேகதாது விவகாரம் குறித்து பெரும் பேசுபொருளாகவும் இருந்தது, விவாதமும் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். காவிரி விவகாரம் தொடர்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஏன் கூட்டலை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தொகுதி மறுவரையறை குறித்து வந்து நீங்கள் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் நாளைக்கு நடக்குது, அதில் வந்து எல்லா கட்சியினுடைய எம்பிக்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சட்டமன்றத்திலேயே தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் வந்து தெரிவிக்கிறாங்க. காவிரி பிரச்சனை அனைத்து கட்சி கூட்டம் வேணும்னு சொல்கிற இடத்துல சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல தொகுதி மறுவரை டெல்லியில் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது, திமுக பாஜக கூட சேர போகிறாங்க, தொகுதி மறுவரையை ஆதரிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. இது எப்படி பார்க்கலாம் சார்? எனக்கு வந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்கும்போது மரியாதைக்குரிய முன்னாள் பத்திரிகையாளர் நாணி அவர்களோட ஞாபகம் வருது. எழுத்தாளர் நாணி ஐயா இப்போ இல்லை நம்ம கூட. நான் ஒரு இளம் பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு சில கேள்விகள் கேட்பேன். எனக்கு புரிஞ்ச அரசியல் இல்லை எனக்கு தெரிஞ்ச கேள்விகள், நமக்கு புரியாத ஒரு சில விடயங்கள், புரியாத ஒரு சில விஷயங்களை வந்து அவர் வந்து சொல்வார். அவருக்கு உண்டான பாணியில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எளிமையானவர், ஏழைங்களை நேசிக்கக்கூடிய தன்மை படைத்தவர். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன் வந்து நம்ம காவேரி மேகதாது பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் டீலிமிட்டேஷன் பற்றி வருது? இல்லை, அங்கே அவையில் இருக்க விவாதத்தை தாண்டி வேற ஒரு விஷயம். அது கரெக்டு. அது சம்மந்தம் இல்லாதன்றது வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. யாருக்கு? தாவேக்காக்கும் காங்கிரஸ்க்கும். ஏன்னா டீலிமிட்டேஷன் பில்லில் வந்து அதிகப்படியான எம்பி சீட்டுகள் வந்தால், நிறைய எம்பி சீட்டுகள் வந்து பாஜக இருக்கிற மாநிலங்கள், அதாவது பாஜக கோல் வச்சுக்கிற மாநிலங்கள், அதிகமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாநிலத்தில் அதிகமாக வருது. அப்போ அது வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டுன்றதுனால தங்களோட பிரச்சனைனா அதை முதல்ல எடுத்து பேசுகிறாங்க. ஓகே, காவேரி பிரச்சனை அவங்களோட பிரச்சனை இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து பிரச்சனை எவ்வளோ நாள் ஆச்சு முடிஞ்சு? இப்போ இந்த தீர்மானத்துக்கு கேபினெட் மீட்டிங்லாம் நடத்திருக்கலாமா? இல்லை கேபினெட் மீட்டிங்கை கூப்பிட்டு ஒரு சட்டம் போடணும், ஒரு ஆர்டினன்ஸ் போடணும்னு பேசியிருக்கலாமா? இல்லை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட வேணாம், கடிதம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு, சரி அவருக்கு ஏதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு, மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு, இல்லை மொழிவாரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு, சந்திரபாபு நாயுடுக்கு, அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் இருக்கிறவருக்கு, அதுக்கப்புறமா வந்து கேரளாவில் இருக்கிறவருக்கு, ஏன்னா நம்ம வந்து ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரிசா,
அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வேறு யார், மகாராஷ்டிரா சிவசேனா கட்சி தலைவர்கள், அந்த மாதிரி தலைவர்கள், முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு, ஜோசப் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஐ அப்ரிஷியேட் தட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் has decided to bring in Vande Mataram song. With all due respect, the state of Tamil Nadu, including its chief minister, we wholeheartedly welcome this. But we have a practice of singing our Tamil Thai Vazhathu in the number one position. We see Tamil Thai as our mother. Our sentiments are embedded to it. Tamil Nadu has a long traditional connect with the song Neeraadum Kadaludum. Manonmanim Sundarar, great poet, has sung this. We do not have any problem in singing the phrases of Vande Mataram or the Janaganamana song given by great poet Rabindranath Tagore. All the three songs we respect the same. We are true citizens of this country. But again, திருப்பி அண்ணா சொன்ன பட்டு 3 இடத்துல, but Tamils will continue to sing Tamil Thai Vazhathu first because of our government order which has been passed some 50 years ago, because of our traditional roots which we have been following even before independence, before of our cultural values which we have been holding almost for more than several centuries. So first we will sing Tamil Thai Vazhathu thing. Please do not mistake us or test our patriotism. We are true patriotic. Jai Hind, long live Vande Mataram, long live Tamil Thai. போட்டு ஈவன் ஜோசப் ஜெய் விஜய் எல்லா சிஎம் காண்போம். அவன்லாம் யோசிப்பாங்க, என்னப்பா இது, அவன் ஊரில் அவன் பாட்டை ஃபஸ்ட்டு பாடுவான்றான். நான் பிரதமர்கிட்டே எழுதலை லெட்ரு ஃபஸ்ட்டு லெட்ரு யாருக்கு எழுதுறேன்? என்னோட மற்ற முதலமைச்சருக்கு எழுதுறேன். எப்பா நான் தமிழ் தாய் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படின்னு அவங்களாம் யோசிப்பாங்க. அப்போ நான் ஒரிசாக்காரன், நான் ஒரிசா பாட்டு ஃபஸ்ட்டு பாடணுமே, நான் பெங்கால் பாட்டு ஃபஸ்ட்டு பாடணுமே, நான் தெலுங்கு பாட்டு பாடுவேன், நான் கேரளா. யாருக்கெல்லாம் மாநில பாடல் இருக்குதோ பாடிக்கோங்க. மாநில பாடல் இல்லாதவங்க சம்டைம்ஸு சிங்கிள் சைல்டு இருக்கும், டபுள் பேரண்ட் இருக்க மாட்டாங்க, அதாவது சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க சைல்டுக்கு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அம்மாவும் இருப்பாங்க அப்பாவும் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு அம்மா தான் இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க, இல்லை அப்பா தான் இருப்பாங்க அம்மா தவறி இருப்பாங்க, விபத்தில் எதுனா இருக்கும், இல்லை பிரிஞ்சு இருப்பாங்க. எங்களுக்கு அம்மாவும் இருக்குது அப்பாவும் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து அம்மா, வந்தே மாதரம் அப்பா, அம்மான்னு கூப்பிட்டு அப்புறம் அப்பான்னு கூப்பிட்டு, அவ்வளோதான் விளக்கம். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோம், இதை பண்ணியிருந்தாவே மற்றவங்கெல்லாம் எதனா எழுதியிருப்பாங்க. இது ஒரு ஸ்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நாட் மேண்டேட்ரி. ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் மாற்றிக்கோங்க, வேணா அந்தந்த மாநில மொழி பேசுகிறதுல முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு டிஓ லெட்ரு, இதுதான் அரசியல். மொகான்னு தீர்மானத்தை கூப்பிட்டு தப்பு அது வேறு நம்பர் எதுவும் தப்பாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் செவி வழி செய்தி தான், ட்விட்டரில் ஏதோ ஓடிட்டு இருக்கு, டேட் எதுவும் தப்பாக போட்டிருக்காங்க, அந்த என்னைக்கு மாநில பாடலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சரி செய்யணும். அப்போது இந்த விஷயத்தில் இது நம்ம சொல்கிறோம். ஆனால் இதே டீலிமிட்டேஷன் வரும்போது ராகுல் காந்திக்கு தேவை இருக்குது. ஐயா மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களோ, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போன்றவர்களோ ராகுல் காந்தி பிரதமராகும். அதற்கு இந்த மறுவரை மசோதா வந்து சிக்கலாயிருமோ, ஒருவேளை எண்ணிக்கை கூடிச்சுன்னா காங்கிரஸ் கடந்த காலத்துல திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினப்ப மற்ற கூட்டணி கட்சிகள் இல்லாம தாவேக்காவும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கையொப்பமிட்டாங்க. பட் இப்ப நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதே திமுக இருந்த கூட்டணி கட்சிகள் இப்ப அது அந்த கட்சியில இருக்காங்க. காங்கிரஸ் கொடுக்குற அழுத்தம் மட்டுமே தான் அதற்கு காரணமா தாவேக்கா இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு? வேற யாரு அக்காலிதழ் எதனா அழுத்தம் கொடுத்தாங்களா? இதுல காங்கிரஸ்க்கு தேவை, இது காங்கிரஸ்க்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் தாவேக்கா செஞ்சு கொடுக்குது, அவ்வளோதான். இப்போ நீட் எதிர்ப்பு போராட்டம், இங்கே மாணவர்களுக்கு தாவேக்கா எதனா சிறப்பு சலுகை இல்லை சிறப்பாக அவங்களுக்கு எதனா இடம் இல்லை அவங்களுக்கு எதனா நீங்கள் போராடுங்க பரவாயில்ல நியாயமான கோரிக்கை எதனா சப்போர்ட் பண்ணாங்களா? மாணவர்கள் அதாவது கொள்கை என்னது, நீட்டை எதிர்க்கணும், கொள்கை என்னது, டீலிமிட்டேஷன் எதிர்க்கணும். ஆனால் டீலிமிட்டேஷன் வரும்போது யூஆர் கோயிங் எக்ஸ்ட்ரா மைல், யூஆர் கவரிங் மோர் டிஸ்டன்ஸ். எம்பி எல்லாம் கூப்பிடுறீங்க, எல்லாருக்கும் வந்து உட்காந்து பேசுறீங்க. எம்பிகளுக்குமான இன்விடேஷனே தனித்தனியாக அனுப்பியிருக்காங்க தலைமை செயலர், கட்சிக்கு அனுப்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எம்பியே கிடையாது, தாவேக்காக்கு எம்பியே கிடையாது. நீங்கள் எதுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஓட்டே கிடையாது பாராளுமன்றத்தில். எங்கே இருக்குது ஓட்டு? இருந்த ஓட்டையும் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஓட்டே கிடையாது, ரெப்ரஸன்டேஷனே ஒன்றுமே இல்லையா? உங்களுக்கு கருத்து இருக்க முடியும், கரெக்டு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுனீங்க, ரைட்டு. ஓட்டே இல்லாதப்போ பெரிய கருத்தே இல்லாதப்போ இப்பொழுது நீங்கள் ஆர்வம் காட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ்க்கு டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்கணும். காங்கிரஸோட ஒரு குரலாக, காங்கிரஸோட ஒரு ஊதுகோலாக நீங்கள் தாவேக்கா என்று செயல்படுகிறீர்கள்.
இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு கட்சியை அழைக்கக்கூடிய கூட்டத்தில் கடந்த காலத்தில் எதிர்நிலைப்பாடு எடுத்திருந்த விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் இதில் பங்கேற்கிறாங்களா சார்? அதுவும் ஒரு கேள்வி வருது இல்லை சார்? கேள்வியெல்லாம் இல்லைங்க. அதில் என்ன போட்டு சூழலை சந்தர்ப்பவாத அரசியல், யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க கூட நாங்கள் வந்து போய் பழகுவோம், நாங்கள் போய் கூட இருப்போம், அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் முதலமைச்சர்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க, உங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாலும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சரி, ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோன்னா அது என்ன நிலைப்பாடு, அரசியல் உண்மை என்ன, தன்மை என்ன அப்படின்றது. இப்போ இதே கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, நான் வந்து எதிர்த்து பேசுகிறேன். இப்போ கரும்புக்கு கொள்முதல் விலை 4000 டன்னு, 4000 ரூபா ஒரு டன்னுக்கு கொடுத்துருக்குறதா இன்றைக்கி பேரவையில் முதலமைச்சர் படிச்சிருக்கார், விதி 110 கீழே. அதை எதிர்த்து நான் பேச மாட்டேன், அதை நான் வரவேற்பேன். ஏன்? பயனாளி விவசாயி. போன வாரம் வரல நான் வந்து 4000 ரூபா கொடுக்கணும்னு அவங்க கேட்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்கன்னு நான் பேசிட்டு இப்போ கொடுத்த உடனே இது என்ன பிரமாதம் 4500 கொடுத்தணும்னு பேசினா அது தப்பு. ஓகே, மாண்புமிகு முதலமைச்சர் கரும்பு விவசாயிகளுக்கு இன்றைக்கி ஒரு நல்லது ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு அது இனிப்பான செய்தி. விவசாயிகள் வந்து 1008 பிரச்சனை இருக்கிறாங்க. 1008 பிரச்சனை இருக்கும்போது இன்றைக்கி வந்து முதலமைச்சரே சொல்கிறாரு, நாங்கள் 700 சில்லற ரூபாய் ஏதோ கொடுக்குறோம். மத்திய அரசு வந்து ஒரு 3200 3300 3200 அது ஏதோ கணக்கு வரும். அது கூட இந்த 700 ரூபா சேர்க்கும் போது 4000 ரூபா வந்துடும் கொள்முதல் பரிசு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நீங்கள் 4000 ரூபா டன்னுக்கு கொடுக்குறீங்கன்னா அரசே அதை வாங்கிக்குதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த ஆரம்பகட்ட விலையே வந்து ஒரு 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 பேஸ் இருக்குது. ஒருவேளை தனியார் யாருக்குன்னா வேணும் கூட காசு கொடுக்குறாங்கன்னா நாங்கள் அங்கே விற்றுக்குருவோம். அவங்க தனியார் வந்து கம்மியாக எடுக்கிறாங்கன்னா நாங்கள் அரசுக்கு விற்றுக்குருவோம். அப்போது அந்த கொள்முதல் விலையே ஏறும்போது கரும்புக்கு கூட காசு கிடைக்கும். இது விவசாயிகளுக்கு நல்ல செய்தி தானே. அப்போ நெஞ்சார்ந்த நன்றி முதலமைச்சருக்கு இந்த விஷயத்தில். இது நல்ல விஷயம், இது நல்ல அரசியல். ஒரு சில கோடிகள் அரசுக்கு அதிகமாக செலவாகும், பரவாயில்ல. அந்த பணம் வந்து விவசாயிகள் யாரும் எடுத்து சாப்பிட்டு போகிறதில்ல, அதை செலவு பண்ணுவாங்க. அது வரியாக வரும் திருப்பி அரசுக்கு, வேறு எங்கேயோ வரும். ஒன்று ஒயின் ஷாப்பில் வரும், இல்லை அடமானத்துக்கு வச்ச நகைக்கு கட்டுவாங்க, அவங்க திருப்பி வரியை கட்டுவாங்க. இல்லை வந்து ஒரு பொருளுக்கு செலவு பண்ணுவாங்க, டிராக்டருக்கு இஎம்ஐ கட்டுவாங்க, அது திருப்பி வங்கிக்கு போகும், வங்கி மூலமாக திருப்பி அரசுக்கு வரும். அது ரொட்டேஷன். ஓகே, அதனால் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். எது நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி இருக்குல்ல, நேற்று வரலாம் அவங்க அந்த சைடில் இருந்தாங்க, டீலிமிட்டேஷனில் அப்படின்னாங்க இப்படின்னா, யார் கூட சேர்றீங்களோ அந்த மாதிரி ஆகிடுவீங்க. இப்போ இன்றைக்கி சேர்ந்துருக்கிற கூட்டணிக்கு டீலிமிட்டேஷன் பில்லை எதிர்க்கணும், ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டாம். ஏன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தாலுமே வந்து காங்கிரஸ்க்கு லைட்டாக பயம், திருப்பி எங்கே தோத்துக்கிட்டு போயிடுவோமோன்னு ஒரு பயத்தில் அவங்க வந்து தாவேக்காவை பயன்படுத்திடுறாங்க. விஜய் அவர்களோட அந்த பிம்பம், விஜய் சாரோட அந்த இமேஜ், அவரோட அந்த முதலமைச்சர் பதவி, அதனால் இந்த 19 MP வந்து அட்டன் பண்ணுறாங்க. பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு உறுப்பினரால் ஒன்றும் இல்லை, அரசியலும் இல்லை. ஆனால் அந்த ஆட்சின்றது இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களெல்லாம் ஈர்க்குது. எப்படி சர்க்கரை இருந்தால் எறும்பு வரும் சர்க்கரையை தேடி, அந்த மாதிரி அவர் சர்க்கரை, இவங்கெல்லாம் எறும்பு தேடி போகிறவங்க. இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன், இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பான அந்த எம்பிக்கள் கூட்டத்தை திமுக மட்டும் இல்லாமல் அதிமுக, தேமுதிக கூட்டங்களும் புறக்கணிச்சிருக்காங்க. அதற்கான காரணத்தையும் சொல்லியிருந்தாங்க. திமுக அதிமுகவிற்கான புது உறவு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திமுகவும் அதிமுகவும் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாவேகா முன் வச்சு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா திமுகவும் பாஜகவும் இணைய போறாங்க, அதற்கான நடவடிக்கைகளாக தான் இது தெரியுது. முன்னாள் எம்பி கனிமொழி சோமு அவர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியல்ல யாரும் எதிரிகள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நாங்கள் காத்திருந்தோம், நீங்கள் இன்னுமே பாஜகவோட இணையறதுக்கான ஒரு ஐடியாவில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இந்த 2 நரேட்டிவ் மட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுட்டே வருது சார். 2005, 2006 எந்த வருஷம் எனக்கு தெரியல, அந்த காலகட்டத்தில் என்னோடய ஆசிரியர் ஆர் பகவான் சிங் எனக்கு சொல்லி கொடுத்தது, அரசியல்வாதிங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, அவங்களுக்கு நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னா அவர் எனக்கு வந்து 2005, 2006 வச்சிங்கன்னா இப்போ 20 வருஷம் அந்த வார்த்தை மாறல. உண்மை, யார் கூட வேணால் சேருவாங்க. ஓகே, இப்போது திருமாவளவன் வந்து அண்ணன் வந்து உங்கள் கூட சேரலையா? பாசிச பாஜக பெற்றெடுத்த குழந்தை ஜோசப் விஜய், பாஜக குழந்தை கூட இவருக்கு என்ன வேலை? யாருன்னா கேட்க முடியுமா? வைகோ வந்து பாதுகாப்பு கேடு யாருக்கு? அண்ணா அறிவாலயத்துக்கு. இப்போ கேடையை என்ன பண்ணிட்டு இருக்குது? பனையூரில் வெடிகுண்டு எதனா இருக்குதுன்னா அதை பார்த்து டெட்டினேட்டர் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. நேற்று இன்று நாளை IOML அவங்க என்ன சொன்னாங்க? திமுகவோட தான் நாங்கள் இருப்போம், நேற்று இன்று நாளை. அப்போ நாளைன்றதே ஒன்று இல்லாமல் போய் நிகழ்காலம் தான் நாளை. இப்போ நேற்று இன்று நாளை அப்படின்றதை தாண்டி யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கும். அதனால் கனிமொழி அவர்கள் சொன்னதுன்றது வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சமிக்கைகள்ன்றதை தாண்டி அதுதான் யதார்த்தம். திமுக பாஜக இப்போ கூட்டணி சேர்ந்துச்சு, இப்போ என்ன பிரச்சனை? யாருக்கு என்ன பிரச்சனை?
இவ்வளவு நாள் ஒரு வலிமையான பாஜக எதிர்ப்பு நாங்க தான் அப்படின்னு முதன்மையா திமுக நிறைய அதெல்லாம் வந்து பழைய சப்ஜெக்ட். பிரதமரெல்லாம் இனிமேல் யாரும் எதிர்க்க வேணாம். 3 வருஷம் இருந்துட்டாரு, அவருக்கே மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்திருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒண்டி தான் முன்னாடி எதிர்ப்பு இருக்குது, வட இந்தியா பூராவே எதிர்ப்பு இருக்குது. மேபி நான் நினைக்கிறேன் பாஜக வர தேர்தலில் தோக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். சும்மா இந்த கதைலாம், இந்த பாஜக வந்து விட பாசிச பாஜக, உங்களுக்கு யார் யார் கூட போய் பழகணுமோ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே போய் சேர்ந்தா அபத்தமாக இருக்குமே, அசிங்கமாக அப்படின்றதுனால பாஜக ஒரு 2 திட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்துக்கிறது. தாவேகா கிட்ட அப்படியே நேராக போனா, பார்ப்பா நேற்று வரல என்ன பேச்சு பேசினாப்புலப்பா, இப்போ பார்ப்பா ஆட்சி போனவனும் எப்படி போயிட்டாங்க அப்படின்றது ரொம்ப அசிங்கமாக தெரியும் இல்லையா. அப்படியே பச்சை கலராக ஆனது அப்படியே தெரியும். அதனால் பச்சை என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி அப்புறமா ஒரு கலருக்கு போய் மாறிடும். அப்படியே டைரெக்டாக மாறாது, ஸ்லோவாக தான் மாறும் கலர். ஓகே, அது மாதிரி கலர் மாறுறவங்க இவங்கெல்லாம். கலர் வாட் கலர் டியூ சூஸ்னுமோ இன்னைக்கு தாவேகா, நாளைக்கு தாவேகா தோற்று போயிடுச்சுன்னா வேற கட்சி. இது ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு விஷயங்க. இது வந்து தாவேகா விஜய் சார்ன்றதுனால நிறைய பேருக்கு இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு கூச்சம். நம்ம என்னமோ நினச்சோமே, நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்குமே, நம்மளே எப்படி இதை பற்றி பேசுறது அப்படின்றதுனால அந்த யதார்த்தம் இருக்கு இல்லைங்களா. யதார்த்தத்தை மீறின ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு அந்த கட்சியின் மீது ஒரு எதிர்பார்ப்பு, விஜய் சார் மீது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். சம்டைம்ஸ் வந்து இப்போது நம்மளே வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கவோ இல்லை அதை பற்றி அதில் இருக்கிற விமர்சனங்களை ஏற்றுக்க மாட்டோம் இல்லையா, அதை தவிர்க்க பார்ப்போம், இல்லை மடைமாற்றம் பண்ணுவோம். அதுதான் இந்த அரசியல், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து முழுக்க ஒரு சந்தர்ப்பவாதத்தனமான ஒரு அரசியல். இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருவாங்களாங்கிற ஒரு பதட்டத்தின் வெளிப்பாடாக தான் காங்கிரஸ் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி வந்து தொகுதி மறுவரையை ஆதரிக்கிறவங்க எட்டப்பர்கள் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருந்தாரு. நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் அதே விமர்சனத்தையே தான் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. ஸோ திமுக பாஜக கூட சேர்ந்தா பெரிய ஆபத்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த பயத்தில் தான் அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க சார். பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசுறதுக்கெல்லாம் தார்மீக அடிப்படை எதுவுமே இல்லை. அவர்லாம் வந்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் அவரோட கடந்த கால வரலாறு. வேலை செஞ்ச இடத்துல டேட்டா பேஸ்லாம் காணாம போனதுக்கு இவர் சந்தேகப்பட்டவங்க. அது பிஜேபியில் சரியாக இல்லாதனால அதெல்லாம் அவங்க பேசலை, ஏதோ ஒரு சம்திங் அண்டர்ஸ்டாண்டிங்னால. இல்லை அவங்க நினைக்கிறாங்களோ மேபி பிரவீன் சக்கரவர்த்திலாம் ராகுல் காந்தி கூட இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தோணும். அவர் எல்லாருக்கிட்டும் பேசுவார், பழகுவார். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கொள்ளாமல் நிர்மலா சீதாராமன் நம்ம யார் போய் பார்த்துட்டு வந்தார். அவர் வந்து சீசன் எல்லாருக்கிட்டையும் பேசுவார், எல்லாருக்கிட்டையும் இருப்பார் அவர். அதனால் அவரெலாம் வந்து எங்க பதவியேற்றுக்கு போகும்போது எதுலேருந்து பச்சவந்தி கத்துறாங்க, இப்படி ஒரு பேர் எடுத்து வச்சுக்கிறாரு மாநிலங்களவை. அப்புறம் இது மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறது நீங்கள்? அதனால் இவங்களை பொறுத்தவரைலாம் வந்து பிரவீன் சக்கரவர்த்திலாம் தமிழ்நாட்டிலலாம் அரசியல் பேசுறதுக்கெல்லாம் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. ஐயா மணிசங்கர் ஐயர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஐயா மாணிக்கம் தாக்கூர், அது ஒயிட் காலர் இருக்கு பாலிட்டிஷியன்ஸ். சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒரு மேம்போக்கான அரசியல் பேசிக்கொண்டு மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் எதனா கடைசியாக எதனா ஒரு மக்கள் பிரச்சனைக்கு பேசியிருக்காங்களா? இதை கார்த்தி சிதம்பரம் சொல்கிறீங்களா? இது வெரி ஷார்ப் பர்சன், சப்ஜெக்ட் தெரியும், ஒரு சில நேரத்தில் தைரியமாக எதிர்ப்பார். காங்கிரஸ் கட்சி அது மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது. காங்கிரஸ் கட்சி நினச்சிருந்தா என்றைக்கோ சிதம்பரத்தை கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சுருக்கலாம், பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து புத்தி கூர்மையாக இருக்கிறவங்கலாம் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணது தான் அவங்க. என்ன ஒருத்தர் 2 பேரையும் அந்த மாதிரி உள்ளடி வேலை பார்த்தாங்க. ஜெகன் அழிச்சிங்க ஆந்திராவில். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சரத்பவார் ஒரு காலத்தில் உங்கள் கூட தான் இருந்தாங்க, தேசியவாத காங்கிரஸ். இது மாதிரி நிறைய பேரை வந்து இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்க இப்போ இருக்கக்கூடிய பேசுகிறவங்கலாம் வந்துட்டு எப்படின்னா வந்து ஒரு மாதிரி ராகுல் காந்தி வந்து விட்டு கொடுக்காம பேசணும் ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் எப்படின்னா பதவி கொடுத்துருவாங்க, பதவி வாங்கிட்டு நன்றி விசுவாசமே இல்லாமல் ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சசி தரூர், புரியுதுங்களா? 2 முரண். அந்த முரணில் சிக்கிட்டு இருக்கிறது தான். இதே மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்கள் இப்போ அதிமுக இப்போ இபிஎஸ்க்கு நடக்குது. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் கொஞ்சம் பேர், எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு நிலையில் கொஞ்சம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே சரண்டர் ஆகிட்டுப்பாங்க. ராகுல் காந்தி நடுவில் எப்படின்னா பிரதமர் ஆகிட்டு இருந்தாருன்னா இந்த எதிர்ப்பு குரல் இது மாதிரி இருந்திருக்கு. இப்போ இந்த திமுக பிளவு, இந்த திமுக ஒரு சில பிரச்சனை, இல்லை இந்த கூட்டணி அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. இதனால் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதுனால அந்தந்த கட்சியோட போய் ஒட்டிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அதே போல் இப்போ 2 பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. சில திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செஞ்சதும் பெரும் விவாதத்திற்குள்ளாக இருக்குது. குறிப்பாக வெற்றி அப்படிங்கிற பேரை நிறைய திட்டங்களில் ஆட் செஞ்சுருக்கதையும் பார்த்துருக்கோம். ஒரு அரசாங்கம் மாறும்போது அதனோட பெயர் மாற்றுறது வந்து புது விஷயம் கிடையாது, ஒவ்வொரு ஆட்சியிலையும் நடக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் முதல்வர் படைப்பகம் அப்படின்றதுல அந்த முதல்வர்ங்கிற பெயரை கூட மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும் கடும் விமர்சனம் முன்வைக்கப்படுது சார். இப்போ முதல்வர்னா வேறு யாரையும் நினச்சிக்கிறாங்க அவங்க முதல்வராக உணரலன்றது தான் பொருள். இன்றைக்கி தேதியில் முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள்.
முதல்வர்னு இருக்கிற ஒரு திட்டத்தை போய் முதல்வர்ன்ற வார்த்தை இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ உங்களுக்கே நீங்கள் உட்காந்துக்கிற சேர் மேலே அந்த நம்பிக்கை இல்லை. கான்ஃபிடென்ஸ் லெவலில் காட்டுது அது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வென் சம்படி இஸ் நாட் கான்ஃபிடென்ஸ் என்னன்னா அவங்க இந்த மாதிரிலாம் பேர் மாற்றம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பழைய அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, போகிறப்போ வந்தவொடனே பழைய காலச்சுவடுகள்லாம் அழைக்கிறது, மக்களுக்கு இப்போ இந்த நாட்டை கைப்பற்றிட்டோம், இந்த நாட்டை எப்படி சுபிக்ஷமாக்கணும், இந்த நாட்டில் இருக்கிற போர் தலைவர்களெல்லாம் எப்படி வந்து அந்த அந்த போரில் இறந்துருப்பாங்க, அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறை எப்படி கொண்டுறது அது மாதிரி இருக்காது, அழிக்கிறது வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. மாதிரி இது வந்து அந்த பேரெல்லாம் தூக்கிட்டு வேறு பேர் போடுறது. ஓகே, வேறு எதனா இன்னும் சிறப்பான திட்டங்கள் சேர்த்துருக்கலாம். அது இப்போ ஒன்றும் இல்லைங்க. வேளாண் துறை அமைச்சர் வந்து பட்ஜெட் படித்தார், கரும்புக்கு 4000 ரூபாய் இப்போது கொடுக்குறோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்குது. அது விவசாயி பட்ஜெட்டில் படிச்சிருக்கலாம்ல. அந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை நான்லாம் பேசினேன். அட்லீஸ்ட் நான் அன்றைக்கி அதை பாராட்டி பேசியிருப்பேன்ல. அமைச்சர் படித்தார். இப்போ 110 நான் படிப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்போ பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 2 பட்ஜெட்டுமே புஷ்ஷு, எக்ஸப்ட் அந்த பேர் வெற்றி 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 சூப்பர் 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 அவ்வளோதான். இப்போ 110 மேபி ஒரு சில அறிவிப்புகள்லாம் வரும். அதாவது முதலமைச்சர்ன்றவர் பட்ஜெட்டை விட ஒரு படி மேலே. இதே தப்பை திமுக பீரியடில் நடந்துச்சு, இதே தப்பு அதிமுக பீரியட் நடந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பேர் இருக்குது, பெருமை இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அமைச்சர்களும் ஒரு 4 விஷயம் அறிவித்து பேர் எடுத்துகிட்டு போட்டோமே, என்ன ஆகிட போகுது அதில்? இப்போ வினோத் யார், ராஜ்மோகன் யார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேருக்கு தெரியும் இல்லைங்களா, பிரபு யார் அப்படின்றத. ஓகே, இப்போ கில்லி சரத்தை எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அவர் பாப்புலர் ஆகிட்டார் ஒரு வீடியோலேயே. எப்படி குழந்தைங்களுக்கு மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்ற மாதிரி அது மாதிரி வைரலாக ஆகிறவங்க இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க ஆயிடுவாங்க. ஊர் பேர் தெரியாத அமைச்சர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வனத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு பிரபலமாக இருப்பார் அவர். இப்போ லோகேஷ் இருக்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் என்ன திட்டங்கள். அப்போது இந்த 110 வந்து எனக்கு என்றைக்குமே வந்து பெரிய உடன்பாடு கிடையாது. அது என்ன 110 அவ்வளோ பெரிய, இப்போ ஆமாம் 700 ரூபா கொடுக்குறோம், நல்ல விஷயம்தான். அதை 110 வரலாம் வெயிட் பண்ண வேண்டியது. கையெழுத்து போட்டார் இல்லைங்களா, அன்னைக்கு போட வேண்டியது. ஓகே சார், இந்த சந்தோஷத்தை அன்றைக்கே விவசாயிகளுக்கு கிடச்சிருக்கும். பொறுமையாக தான் கற்றுக்குறாங்களோ இல்லை தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்? பொறுமையாக தான் கற்றுக்குறேன், உண்மைதான். 4 பேர் வந்து ஐயோ அம்மா அப்பான்னு புலம்புனதுக்கப்புறம் தான் தெரியுது. கரண்ட் பில் இப்போ கேளுங்க, ஏன் போன ஆட்சியில் ஏறலையான்னு வாங்க, கண்டிப்பாக கற்றுக்குருவாங்க. எதனா ஒரு உள்ளாட்சி தேர்தலில் வர 2 இடைத்தேர்தலில் 2-3 இடம் தோற்று போயிட்டாங்கன்னா கற்றுக்குவாங்க. எப்பவுமே தோத்தா தான் கற்றுக்குவாங்க. யாருமே ஜெயிச்சிட்டே இருந்தால் கற்றுக்க மாட்டாங்க, தோத்தா கற்றுக்குறாங்க. ஓகே, ஜெயிச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு புரியாது, காது வந்து கேட்காது. பிரதமர் மோடிக்கு என்ன ஆச்சு? இப்போ சிஜேபி பண்ண போராட்டத்துக்கு கருப்பாம்பூச்சி கட்சிக்கு செவி சாய்த்தாரா? ஏன்னா தோற்றுருவோன்ற பயம் வந்துச்சு அவருக்கு. அதனால தான் அந்த போராட்டத்தை வந்து ஓரளவுக்கு பயந்து போய் அப்புறம் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வரலும் போய் சட்டத்திருத்தம்லாம் கொண்டு வந்து கடுங்காவல் தண்டனை 10 வருஷம் பணம், அது இப்போ கைதெல்லாம் நடக்குது. ஓகே, ஏன்னா என்ன இது மாதிரி தேசிய அளவில் பண்ணிட்டீங்களேன்னும் போது அவர் அப்படியே படுத்து இன்ஸ்டாவில் எப்படி கனெக்ட் பண்ணுறது இளைஞர்கள் கூட டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்காருலாம். இது தேவையா? அவ்வளோ பதவிக்காக இப்படியா பயப்படுவீங்க இன்ஸ்டாவில் வீடியோ போடுற அளவுக்கு? நான்லாம் பேசக்கூடியவன் தான். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட குத்துருவேன் நான். இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாலாம் நமக்கு அந்தளவுக்கு நேரமும் கிடையாது, அந்த அளவுக்கு அது வந்து என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு வந்து அது செட் ஆகுதா? அது அடுத்த தலைமுறைக்கு உண்டான. இவ்வளோ வயசாகிட்டு அவ்வளோ பயமா? பதவி பயம். சரி, பதவி பயம் ரைட்டு, சரி தோக்கக்கூடாதுன்னா மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதேமாரி எந்த இன்ஸ்டா வச்சு யார் ஜெயிச்சிட முடியும்? இந்த வியூக வகுப்பாளர் இன்ஸ்டா ஃபோனை வச்சு பார்த்தா விட பதறீங்களா அரசியல்வாதிங்களா? மக்களுக்கு மேலே அக்கறை இல்லாமல் நீங்கள் உங்கள் அப்போ பேசிக் ஸ்கில் செட்டை தாண்டி எதனா ஒரு இன்ஸ்டாவில் எதனா ஒரு வீடியோ அடிச்சு விட்டு அதை திரும்பி பேசி இப்போ இதாகி அதை வச்சு ஜெயிச்சிடணும். அல்பத்தனமான அரசியலாக இருக்குதே இது. ஓகே, மக்களுக்கு என்ன திட்டம், ஆட்சி நல்லா இருக்கா, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, வரிச்சுமை குறையுதா மக்களுக்கு? நீங்கள் வரியெல்லாம் குறைக்கிற மாதிரி கடனாக வாங்கிட்டே போகிறீங்க, வரியை ஏற்றினே போகிறீங்க. எங்கே தான் நீங்கள்லாம் பணக்காராயினே போகிறீங்க, ஏழை பாடிகள் அப்படியே இருக்கிறாங்க. இதுதானங்க பிரச்சனை. இன்ஸ்டாவில் யார் நிறைய வீடியோ போடுறதா பிரச்சனை நாட்டில்? இப்போது இவர்களுக்கு அந்த பயம் வந்ததுனால மாறுறாங்க. இப்போ இவங்களுமே சரி, தாவேக்காவுமே சரி, ஒரு சில விஷயத்தில் அடிப்படை தெரிஞ்சுக்குவாங்க. இப்போது அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அந்த பென்ஷன்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்லாம் நிறைய பேர் மாற்றம்னு போட்டாங்க, நல்ல மாற்றம். டபுள் அடி, ஒன்று லஞ்சம் வாங்கலாமா வேணாமா, 2 கையில் வாங்கியிருந்தவங்களுக்கு ஒரு பதட்டம். ஏன்னா புது ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரில. 2வது இந்த பென்ஷன் இந்த மாதிரி விஷயத்துல கை வச்சிட்டாங்க, சிறப்பு. ஓகே, அதனால் பார்க்கணும் அரசு எப்படி போகுதுன்னு. அதே போல் இந்த கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சட்டப்பேரவையில் அமைச்சர்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த விளம்பரம்லாம் வரும், அதாவது எலிக்கும் பூனைக்கும் சண்டை,
அது அப்புறம் ஆமையும் முயலும் ஓடுற மாதிரிலாம் அந்த மாதிரி இது ஒரு விளம்பரம் மாதிரி போயிட்டுருக்கு. யார் வந்து அதிகமாக ரீல்ஸு நிறைய கிடைக்கும் அப்படின்றது. இதில் ஒரே ஒருத்தர் தான் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னால் ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன் நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால், அது சபாநாயகர் ஒண்டி தான். ஏன்னா இன்றைக்கி கூட பாவம் யாரோ வந்து ஏதோ ஃபோனை பார்த்து நீங்கள் தான் வந்தவொன்னே காட்டியிருந்தீங்க, ஃபோனை பார்த்து படிக்கலாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஐயூஎம்எல் பெரிய கட்சி இல்லை, ஒரு பேசிக் சொல்லி தந்து அனுப்ப மாட்டாங்க உறுப்பினருக்கு. ஃபோனை எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்து படிக்கிறது. அதை விட வேறு என்ன, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் என்ன கேட்குறேன்னா, அது சினிமா தேட்டர் கிடையாது. அங்கே போகும்போதே வெளியில் வந்து சார் ஃபோன் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ இவர் பேசிட்டாரு, இப்போ ஸ்பீக்கர் கூப்பிட்டு அவை காவலர்களை அந்த திட்டுவார், என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே அவை காவலராக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அது. அதாவது அடுத்தவங்களோட பிரச்சனையை புரிஞ்சிக்காத தன்மை. ஓகே, ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஃபோனை பார்த்து படிக்க தெரியாதா? என்ன சொல்ல வரீங்க? ஆல்ரெடி அவங்க ஃபோனை நோண்டிங்கன்னு பக்கத்தில் இருக்கவங்களே பேச மாட்டேன்றாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சைக்காலஜி லெவலில் இது பிரச்சனையாகமான்னு தெரில. கண்ணு பாதி பேருக்கு போயிடும்ன்றாங்க. குழந்தைங்களாம் ஃபோனை எடுத்ததுன்னா டீனேஜ்லாம் வைக்கிறதே இல்லை. இப்படி 10 செகண்டு கிடையாது ஒரு விஷயத்த தொடர்ந்து கான்சன்ட்ரேஷன் கிடையாது, திங்கிங் கிடையாது, க்ரியேட்டிவிட்டி கிடையாது. ஒரு சைடு வந்து இத்தப்படி அத்தப்படி 20 நாளில் உன்னை நான் அத்தாய்க்கிறேன் இப்படி நாடா காலை இப்படி தூக்கிக்கொண்டு போட்டு ஸ்பேமாக போட்டு தள்ளுறாங்க விளம்பரன்ற பேரில். இதெல்லாம் உண்மையா நடக்குமா என்ன ஆகுன்னு தெரில. இந்த சைடு என்னென்னா பேரவையில் வந்து நீங்கள் வந்து ஃபோனை மக்கள் பிரச்சனை பார்க்கறது எதுக்கு ஃபோனு? உங்களோட கவனம் வேறு எங்கேயும் செதறக்கூட. இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க, வீட்டிலேருந்து ஃபோன் வருது, ட்ரிங் 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 ட்ரிங். இப்போ நான் படிக்கும்போது டிஸ்டர்ப் ஆவீங்கள்ல, சிந்தனை இருந்தால் இதை செய்வீங்களா? இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் இந்த ஃபோனை பண்ணிக்கிட்டே வச்சுன்னு இருக்கிறேன், 10 வாட்டி அடிச்சுனே ட்ராயின் 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 ட்ராயின்னு. என்னால் செய்தி கரெக்டாக சொல்ல முடியுமா? வருஷம் பிறலும், நம்பர் மாறும். நம்ம எதனா ஒன்று சின்னதாக லைட்டாக தப்பாகி போச்சா கூட நிறைய பேர் வெயிட்டிங். இங்கே இவர் இதை தப்பாக பெருசாக தப்பாக பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருது. என்ன இது பண்பு? இது ஒன்று. ரெண்டாவது இவர் ஐயா ஆதவ் அதெல்லாம் என்னங்க பேசும், உங்கள் அப்பாவை போய் கேளு, மாமனாரை கேளு, மாதிரி யார் அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும். என்ன வார்த்தை இது? என்ன விதமான இது? இப்படி போயிடுச்சுன்னா சந்தக்கடை மாதிரி போயிடுச்சுன்னா இது எதுக்கு புத்தகம் குறிப்பு? இது எதுக்கு அரசாணை விதி? இப்போ பேரவை தலைவர் எதுக்கு? எதிர்கட்சி அதுக்கட்சி மாண்போட பேசுங்க மரியாதை எதுக்கு? வெத்தலை பாக்கடை மாதிரி ஆக்கி விட்டீங்களே. இதில் நீங்கள் வேற அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்க என்னான்னு சொல்கிறது? எப்படி பார்த்தாலும் அந்த 4000 ரூபா கரும்புக்கு வந்தது பாருங்க இன்னைக்கு 110 விதிகள். அது ஒண்டி தான் மொத்தமாக இது வரலாம் வந்ததுன்னு பார்த்தா மக்களுக்காக, விவசாயிகளுக்காக. இதை தாண்டி வேறு எதுவுமே அங்கே வந்து ஆக்கப்பூர்வமாக பேசின மாதிரி எனக்கு தெரில. அப்புறம் மேகதாதுல ஏமாற்றிட்டாங்க. தீர்மானம்னு ஒன்று கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டு மடைமாற்றம் பண்ணி தீர்வு இல்லை. தண்ணி இப்போ இதை குறைஞ்சிருக்குது, 12000 அடியாக குறைச்சிட்டாங்க. திருப்பி 25000 அடி வந்து 12000 அடியாக குறைச்சிட்டாங்க. 3500 கியூசெக் விடுன்னு சொன்னப்போ விடல. இப்போ ஏன் 12000 அடி விடுறாங்க, 20000 அடி விட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு டேம் ஃபுல்லாகிடுச்சு. கண்ணெதிரில் ஏமாத்தினாங்க, காட்டி ஏமாத்தினாங்க கர்நாடகா நம்மள. இப்போ இதை பற்றி பேசினா திமுக பீரியடில் கேள்வி கேட்டியா, அதிமுக பீரியடில் கேள்வி கேட்டியா? திமுக அதற்காக எந்த ஒரு அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு முதல்வர் உண்மைக்கு புறம்பாக மடைமாற்றம் பண்ணுறாருங்க விஜய் சார். என்ன அவமானம் வந்துச்சு இப்போ? இல்லை என்ன அவமானப்பட்டீங்கன்னா சிம்பத்தி வேவ் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அங்கே போகிறது அவமானம், அது பிரச்சனையா? சரி, ஆமாம், ரைட்டு, அவமானம் சொல்கிறாங்க. அவரை கூப்பிட வேண்டியதானே? ஆமாப்பா உங்கள் ஊர் வந்தால் பிரச்சனை, கோவப்படுவீங்க, பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஃப்ரெண்டு தானே, கூட்டணியில் தானே இருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லையா? வர சொல்லுங்கள், மெட்ராஸ் புறப்பட்டு வாங்க. மைசூரில் வேணாம் மீட்டிங்கு, கர்நாடகாவில் பெங்களூரில் வேணாம், இக்கடாரா சென்னைக்கு, இங்கே பேசுவோம். தண்ணி குடிப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவ்வளோதானே பேச்சு. ஏதோ அவமானப்பட்டுட்டேன் அது பட்டா விட்டா ஏதோ வியாசநாதர் சிலுவை சுமந்த மாதிரி பில்டப் கொடுப்பீங்க பொழுதுத. ஜாட்டி அடிலாம் வாங்கினார் இவருன்னு. என்னங்க முதலமைச்சராக உட்காந்துருக்கிறாரு, அதிகாரத்தை அந்த சேரில் உட்காந்தாவே ஆயுசு கூடுங்க. என்ன இப்போ அவர் மாண்புக்கு குறையா போயிடுச்சு? எந்த சங்கடமாக இருந்தாலும் தாங்கிக்குவேன், அவ்வளோலாம் தாங்குற அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமான பதவி இல்லை. தாவேகா கூட்டணியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் மற்ற பாமக, அதிமுக, கல்லாப்பட்டி கூட்டணி ஒரே லைன்ல சொல்லுங்க, எது எல்லாத்தையும் ஈத்து சொல்லுங்க. இல்லை சார், இப்போ கம்யூனிஸ்ட் விஜய் சார் சொன்ன வார்த்தை, கம்யூனிஸ்ட் வந்து அவங்க கூட்டணியில இருக்காங்க, வெளியில இருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து விஜய் கர்நாடகா போறது, முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போறது கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. ஆனா பிரேமலதா அவர்கள் போனா என்ன தப்பு, அதுல ஏன் அதை குறை சொல்றீங்க? அப்படியே உங்களுக்கு ஒரு அவமானம் வந்தா நாங்க அதை பார்த்துட்டு சும்மா இருப்போம். அதையே நானுமே சொல்லியிருக்கிறேன். அப்படி இப்போ விஜய் சாருக்கு ஒரு அவமானம் வந்தா நான் ஒரு பத்திரிகையாளராக சும்மா இருக்க மாட்டேன். பெங்களூரில் கர்நாடகம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, கன்னடம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தமிழ் அட்லீஸ்ட் புரியுற அளவுக்கு நான் என்னோட முதலமைச்சரை விட்டு கொடுப்பேன். வெளியாளுங்க தூக்கத்தில் கூட அதை செய்ய மாட்டோம். கருத்து வேறுபாடு வேற, விமர்சனம் என்பது வேற. 1000 தான் என்னோட முதலமைச்சர்.
கர்நாடகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கூப்பிட்டு வச்சு அங்கே வந்து எங்கள் முதலமைச்சரை வந்து நீங்கள் உங்களுக்கு நெச்சா மாதிரி நடப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு கிடையாது. இந்த படத்தில் ஒன்று காட்டியிருப்பாங்க, இந்த அஸ்லான்னு ஒரு சிங்கம் ஒன்று போகும், அதை சூனியக்காரை கழுவி சேவிங்லாம் பண்ணி விட்டு அதை பலி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ அந்த மாதிரிலாம் வந்து யாரும் இங்கே அதெல்லாம் விட்டு வேடிக்கை பார்க்குறவங்களெல்லாம் தமிழர்கள் கிடையாது. என்னுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டோட தேவைக்காக டெல்லி போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, அவருக்கு உரிய மாண்பு மரியாதை எங்கே கொடுக்கப்படணும். அதுதான் தமிழர்கள் அந்த ஒத்த விஷயத்தில் எல்லாம் ஒத்துமையாக வருவாங்க. இது அறிஞர் அண்ணா இதெல்லாம் நமக்கு நிறைய வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். ஓகே. வட இந்தியாவில் இருக்கிறவங்களும் தென்னிந்தியாவிலும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் போருன்னு வரும்போது இந்தியான்றது ஒன்று, தமிழ்நாடுன்றது டெல்லியோட சேர்ந்து வேலை செய்யும். ஓகே. ஆனால் டெல்லி வந்து தமிழ்நாடை போட்டு பார்க்கக்கூடாது, அதில் தெளிவாக இருக்கணும். கர்நாடகாவும் தமிழர்களும் நண்பர்கள், கரெக்டு, அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். குடிக்க தண்ணி தரலன்னும் போது என்ன சொத்தாக கேட்டோம், இல்லை மலையில் பங்கு கேட்டோமா, இல்லை மேகதாது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டோமா, என்னப்பா கேட்டோம், என்ன கேட்டாங்க, சொத்துல பாதி கேட்டாங்களா, இல்லை உங்களுக்கு விவசாயம்லாம் பண்ணி நீங்கள் 3 போகம் பண்ணிக்கிறீங்களே அதில் எதனா விவசாய காசு எதனா கேட்டாங்களா, இல்லை பணம் கேட்டாங்களா, என்ன இல்லை கரண்ட் அதுக்கு பதிலாக கைமாறா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுங்கன்னாங்க. அதுவே அளவு கம்மியாகி தான் இன்றைக்கி வந்து 177.25 டிஎம்சியில் நிற்கிது. அது வந்து உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் வந்து உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கிறீங்க, எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. 70 டிஎம்சிக்கு கிட்டத்தட்ட வச்சுக்கின்னு இருந்துட்டு 1 டிஎம்சி தண்ணி கொடுக்கலையே நீங்கள். அப்போ யார் நீங்கள்? இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு 70,000 வச்சுருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 20,000 தரணும். நீங்கள் 70,000 வச்சுக்கிட்டு எனக்கு தர வேண்டிய 10,000 20,000 கொடுக்காம நான் 1000 ரூபாய் கேட்கும்போது கூட 2,000 ரூபாய் கேட்கும்போது கூட நீங்கள் கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருப்பீங்க நீங்கள். நீங்கள் எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு 100 ரூபா வந்தால், எனக்கு 1 லட்ச ரூபா வந்தால் தான் நான் உனக்கு 10,000 ரூபாய் தருவேன்றீங்க. ஏன்னா 70,000 மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே. நிறைய வந்தவொன்னே கொடுக்குறீங்க. அப்போ நான் 2 மாதம் கஷ்டப்பட்டேனே, அதுக்கு பிராய்ச்சித்தம் எங்கள் விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாமல் இருந்தாங்களே, அதுக்கு நஷ்ட ஈடு யார் கொடுப்பா? இதை கேட்குறதுக்கு இல்லை, இதுக்கும் முட்டு. கர்நாடகம் போகலாம், அதில் என்ன தப்பு, பழகலாம், பழகிக்கங்க, யார் வேணான்னது, பழகுங்க, படம் ரிலீஸ் பண்ணுங்க, போங்க. இப்போ நீங்கள் வட்டல் நாகராஜன் அங்கே ஒருத்தர் பிரச்சனை பண்ணுகிறாரு, அவருக்கு இதே வேலை. இந்த வட்டல் நாகராஜுக்கு 10 பைசாய்க்கு பிரயோஜனம் கிடையாது அவரால். ஆனால் இந்த மாதிரி அதனால போராட்டம் பண்ணிருப்பார். இப்போ ஓசூரில் பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்களாம். இந்த அளவுக்கு ஏங்க முத்த விட்டீங்க? ராகுல் காந்திக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது பொங்குறீங்களே. அப்போவே டிகே சிவகுமார் சார் இது பிரச்சனையாக சைலண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து கொடுங்க சார், ஒரு 500 கன அடியாக சேர்த்து விட்டுருந்தா யாருக்குங்க தெரிஞ்சிருக்கும்? 3500 கன அடி அந்த ஒவ்வொரு கடைசியாக ஒரு 2 வாரம் எதுவுமே திறக்கலைங்க. அப்படியே மூடினபடி விட்டாங்க. இந்த அணையில் வந்து கொஞ்சம் கசிய விடணும் தண்ணியை, அப்போ தான் அணை வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸில் இருக்கும். உபரி நீர் உபரி நீர்லாம் இல்லை, இருக்கிற நீரில் கொஞ்சம் எப்பயுமே வந்து கசிகிற நீர் கொஞ்சம் விடுவாங்க. ஓகே, புரியுங்களா? அந்த நீரை தான் விட்டுட்டு இருந்தாங்க. உபரி இப்போ விடுறது. உபரின்றது என்ன? தமிழ் சொல்லாடெல்லாம் அழகாக இருக்குது. உபரி மிச்சம் மீதி. நான் வட சென்னையில் இருக்கிறவன், சென்னையில் மெட்ராஸ் பாஷையில் அது மிச்ச மீதி, அது பேர். உனக்கு எல்லாம் மீந்துட்டு உன் வயிறு எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் நீ எனக்கு கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ எங்களை பார்த்தா எப்படி மிச்ச மீதி வாங்கி போகிற மாதிரி தெரியுதா? பாதி மிச்ச மீதி பாதி கழிவு. எவ்வளோ காவாவை எவ்வளோ குப்பையை கொட்டுறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம். இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் இதுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கேட்கணும். ஓகே. காவா தண்ணி எப்படி ஊருன்னு கேட்கணும். வருது இல்லை, கிருஷ்ணகிரி பக்கம் வருது இல்லை காவா தண்ணி, எங்கேருந்து வருது? யாரோட கழிவு எங்கே விட்றீங்க? உன் தண்ணி தானே, நீயே சுத்திகரிட்டு நீயே பயன்படுத்திக்கோ, ஏன் என்கிட்ட விட்ற? ஓகே, கேட்கணும்ல. இதெல்லாம் யாருமே பேசவே மாட்டேன்றீங்க, அப்படியே அமுக்கமாக இருக்கிறீங்க, அப்படியே முன்னு இருக்கிறீங்க. காவிரி விவகாரத்திலையும் டீலிமிட்டேஷன் தொடர்பாகவும் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரசியல் சார்ந்து அடுத்து என்னென்ன நகர்வுகள் அப்படி இருக்கு, சமகால அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.